அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. உலக புகழ்பெற்ற மெய்யறிவாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மே 12 சிறந்த தத்துவ ஆசிரியர், பேச்சாளர், எழுத்தாளரான ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட பிறந்த தினம் என்று மெட்ராஸ் மாகாணம் மதனப்பள்ளியில், தற்போது ஆந்திர மாநிலத்தில் சித்தூரில் இருக்க அந்த மதனப்பள்ளி 1895 பிறந்தார். இவரது தந்தை பிரிட்டிஷ் காலனி நிர்வாகத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர். இவருக்கு 10 வயது இருந்தபோது தாய் இறந்து விட்டார். குடும்பம் 1903 கடப்பாவில் குடியேறியது. பலவீனமானவன், கற்பனை உலகில் சஞ்சரிப்பவன், அறிவுக்கூர்மை இல்லாதவன் என்ற உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் சிறுவயது முதலே இவரை விமர்சித்தனர். 1907 ஓய்வு பெற்ற அப்பாவுக்கு சென்னை அடையாறில் உள்ள தியோசாபிக்கல் சொசைட்டியில் கிளார்க் வேலை கிடைத்தது. அதன் தலைவராக இருந்த அன்னி-பெசன்ட் அம்மையார் சிறுவனிடம் மிளிர்ந்த ஆன்மீக தேடல் அறிகுறிகளையும் திறனையும் உணர்ந்தார். அவனை தத்தெடுத்து கொண்டார். அமைப்பின் சார்பில் கல்வியும் பல்வேறு நாடுகளில் சிறப்பு பயிற்சிகளும் பெற்றார். அனைத்துலக ஆசான் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் தியோசாபிக்கல் அமைப்பின் எதிர்கால தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார். குண்டலினி யோக முறையை கற்றுத் தேர்ந்தார். 18 வயதில் வினோதமான அனுபவங்கள் ஏற்படத் தொடங்கின. மொழிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தத்துவம், ஆன்மீகம் குறித்து பேசவும் எழுதவும் தொடங்கினார். வாழ்வியல், தியானம், தேடல், மனித உறவுகள், சமூக மாற்றம், மனம், சிந்தனை, விடுதலை ஆகியவை குறித்து உலகம் முழுவதும் ஏராளமான கூட்டங்களில் பேசினார். தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம், தி ஒன்லி ரெவல்யூஷன், கிருஷ்ணமூர்த்திஸ் நோட்புக் உள்ளிட்ட அவரது நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இவரது உரைகள் மற்றும் உரையாடல்களில் பெரும்பாலானவை புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. வெளி உலகில் தோன்ற வேண்டிய மறுமலர்ச்சியை விட மனிதனின் மனத்தில் மறுமலர்ச்சி தோன்றுவதே முக்கியம் என்றார். புரட்சி என்பது மத, அரசியல், சமூக ரீதியாக வெளிமுக மாற்றம் அல்ல, அகத்தில் இயல்பான மறுவடிவம் பெறுவதுதான் புரட்சி என்பார். 1922 சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த வருஷத்தில் இவர் 1922 பலமுறை ஆன்மீக விழிப்புணர்வு நிலை அடைந்ததாகவும் அந்த அனுபவங்கள் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டதாகவும் கூறப்படுகிறது. தான் ஒரு தனி மனிதனாக மாற வேண்டும் என்ற உணர்வை இவரது அனுபவங்கள் தந்தன. எல்லா விதமான தலைகளில் இருந்தும் விடுபட முடிவு செய்தார். அறக்கட்டளைகள், அமைப்புகளின் பொறுப்புகளில் இருந்து வெளியேறினார். 1929 அனைத்துலக ஆசான் பட்டத்தையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் துறந்தார். நான் யாருக்கும் குருவாக இருக்க விரும்பவில்லை. எந்த அமைப்புக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருந்தால்தான் என்னால் சுதந்திரம் பற்றி பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், பிறருக்கு கூற முடியும் என்றார். கடவுள், கோயில், புனித நூல்கள், சாதியம், மொழிப்பற்று உள்ளிட்ட அனைத்துமே மனிதகுல ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவை என்றார். மதமாற்றம், கொள்கை மாற்றம் என்பதெல்லாம் மனித குலத்துக்கு எந்த நன்மையும் செய்யப் போவதில்லை என்று கூறினார். மனிதகுல மேம்பாட்டுக்காக தனது பேச்சாலும் எழுத்தாலும் முக்கிய பங்காற்றிய ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி 91வது வயது 1986 இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, உலக புகழ்பெற்ற மெய்யறிவாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சிறந்த தத்துவ ஆசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர். மெட்ராஸ் மாகாணம் மதனப்பள்ளியில், தற்போது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர்ன்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது அந்த மதனப்பள்ளி. 1895 பிறந்தவர். 1903 கடப்பாவில் குடியேறியது இவரது குடும்பம். 1907 சூரத் பிளவு நடந்த வருஷத்தில் ஓய்வு பெற்ற அப்பாவுக்கு சென்னை அடையாறில் உள்ள தியோசாபிக்கல் சொசைட்டியில் கிளார்க் வேலை கிடைக்குது. ஓய்வு பெற்று ரிட்டையர்ட் ஆனவருக்கு மறுபடியும் வேலை கிடைக்குது. அதன் தலைவராக இருந்த அன்னி-பெசன்ட் அம்மையாரிடம் சிறுவனிடம் இருந்த ஆன்மீக தேடல் அறிகுறிகளையும் திறனையும் உணர்ந்தார். அம்மையாரிடம் இல்லை, அந்த அம்மையார் உணர்றாங்க. 1922 பலமுறை ஆன்மீக விழிப்புணர்வு நிலை அடைந்ததாகவும் அந்த அனுபவங்கள் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டதாகவும் கூறப்படுகிறது. 1986 91வது வயதில் இறந்து போகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை. திங்கட்கிழமை மே 12 இவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம், தி ஒன்லி ரெவல்யூஷன், கிருஷ்ணமூர்த்தி நோட்புக் உள்ளிட்ட இவரது நூல்கள் பிரசித்தி பெற்றவை. நன்றி, வணக்கம்.